Hello friends, welcome to my channel. This video sponsored by BuyMote. BuyMoteங்கிறது ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நிறைய டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியான கோகோனட் கேரமல் புட்டிங் தான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோகோனட் புட்டிங் செய்யறதுக்கு தேவையான தேங்காயை நம்ம தோல் சீவி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். நல்லா அரைச்ச தேங்காயை ஒரு கப் அளவு மட்டும் எடுத்துக்கலாம், போதுமானது. நெக்ஸ்ட்டு 2 முட்டை எடுத்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா முட்டை அடித்ததுக்கப்புறம் அந்த முட்டை வாசனை வராமல் இருக்கக்காக வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 3 ட்ராப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் கலந்து விட்ருங்க. நெக்ஸ்ட்டு புட்டிங் செய்கிறதுக்கு ஏதோ ஒரு பாத்திரத்தை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கேரமலைஸ் ஆகிட்டோம். இது நல்லா சரியான பக்குவம். இதுக்கு மேலே விட்டால் கசப்பு தன்மை அடிச்சிடும், அதனால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி விட்ருங்க, எல்லா பக்கம் கலக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் அளவு பால் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு ரவா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகர் ஒரு அரை கப் அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பட்டர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாலை கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம துருவி வச்ச தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி, இறக்கிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த 2 முட்டையை அடித்து வச்சோம்ல, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து பாருங்கள், பதம் வந்து ஒரு ட்ராப்பாக உழுகணும். நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் ஊற்றி வச்ச பாத்திரத்தில் இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு சில்வர் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஹீட் ஆகட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் அந்த இதை வச்சுருங்க. பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஒரு நைஃப் வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வரணும். சரியான பதம், எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு சுற்றி கத்தி வச்சு நல்லா கீறி விட்டு ஒரு தட்டத்தில் மாற்றிடுங்க. அதை மாற்றிட்டிங்கன்னா ரொம்பவும் ஜூஸியான நம்ம கோகோனட் கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணும்போதும் கத்தியில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும். இப்படி பஞ்சு போல் நல்ல டேஸ்டியான கோகோனட் கேரமல் புட்டிங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.